ஜாக்கெட்டு கரெக்டான அளவு பின் ஷோல்டர்லேருந்து கீழே இடுப்பு இறக்கம் வரை மேலே ஷோல்டருக்காக 1/2 இன்ச்சு இடம் விட்டுருக்குறோம். கீழே ஒரு 3/4 இன்ச்சு. இது லைனிங் கிளாத்து ப்ளவுஸு. நார்மல் ப்ளவுஸாக இருந்தால் 1.5 இன்ச்சு விடணும். நான் லைனிங் கிளாத்துன்றதுனால 3/4 இன்ச்சு விட்டுருக்குறேன். இப்போ இடுப்பு பகுதி ரெண்டையும் சமமாக மடித்து பின் டாட்டுக்காக முன்னாடி 1 இன்ச்சு இடம் விட்டுட்டு சைடில் கரெக்டான மார்க்கு போட்டுட்டு எக்ஸ்ட்ரா 2 இன்ச்சு விட்டு ஒரு மார்க் பண்ணிக்குவோம். இதுதான் கரெக்டான அளவு. நெக்கு பின் நெக்கு எவ்வளோ உயரம் தேவையோ அதில் தேவையான அளவுக்கு உயரம் எடுத்துக்குவோம். நெக்கோடைய அகலம் நான் 3 இன்ச்சு அகலம் வச்சுருக்கிறேன் குண்டாக இருக்கிறதுனால. இது ஷோல்டர் ப்ளவுஸோடைய அகலம் எவ்வளவோ அதை வச்சுட்டு முன்னாடி தையலுக்காக 1/2 இன்ச்சு, ஆம்கோலுக்காக 1/2 இன்ச்சு விட்டுட்டு இப்போ சைடு ஆம்கோலில் இருந்து உயரத்தை கரெக்டான அளவு ஒன்று எக்ஸ்ட்ரா ஒரு மார்க்கு, மேலே ஆம்கோலுக்காக 1/2 இன்ச்சு விட்டுட்டு கை ஜாயின் பண்ணுறதுக்காக ஒரு மார்க் பண்ணியிருக்கிறோம். அளவு இந்த மாதிரி தாங்க எடுக்கணும். இப்படி எடுத்தோம்னா நமக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே வராது. பாடியாக இருக்கிறவங்களுக்கு மட்டும் நம்ம பின் டாட்டில் தான் அகலமாக வைக்கணும். இது கிராஸ் கட்டிங் போட்டுக்கிறேன். ரொம்பவும் கிராஸாக போடாமல் லைட்டாக கிராஸாக வைக்கணும். கிராஸாக வச்சுட்டு நம்ம நெக்கோடைய உயரம் 6 to 7.5 வரையும் தான் லாஸ்ட்டு. அதுக்கு மேலே வரக்கூடாது. ஆம்கோல் கரெக்டாக வரைஞ்சிருவோம். இது ரெண்டையும் வரைஞ்சிட்டு கீழே சென்டரில் ஒரு டாட்டுக்கும் பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கும் 1 இன்ச்சு விட்டு மார்க் பண்ணியிருக்கிறோம். அந்த இடத்துல கிராஸாக மார்க் போட்டுக்குவோம். இப்போ ஷோல்டரில் இருந்து சென்ட்ரு டாட்டு ஃபஸ்ட்டு ஒரு மார்க்கு, கீழே டாட் பிடிக்கிறதுக்காக உயரம் எவ்வளவோ அந்த உயரம் தையலுக்காக 1/2 இன்ச்சு விட்டுட்டு அதில் ஒரு மார்க்கு பண்ணிட்டோம். இப்போது சைடில் எவ்வளோ டாட் பிடிக்கிறோமோ அதில் ஒரு மார்க்கு, ஆம்கோலில் எவ்வளோ உயரம் தேவையோ குடஞ்சி வெட்டுறதுக்காக ட்ராயிங்கை வரைஞ்சிட்டு அதுக்கு பிறகு அதுகிலே இருந்து நம்ம ஒரு மார்க் பண்ணிக்குவோம். சேம் அளவு ப்ளவுஸ் எங்கே இருக்கோ அதே மாதிரி தைக்கணும்னா நமக்கு இந்த மாதிரி தாங்க மார்க் எடுக்கணும், கட் பண்ணணும். அந்த ஷேப் ரவுண்டாக வந்தால் தான் டாட் பிடிச்சது போக நம்ம பட்டிக்கு கரெக்டாக இருக்கும். இதில் ஸ்லீவ்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, கம்மியாக வைக்க சொல்லியிருக்காங்க. அதனால் நான் கரெக்டாக வச்சுருக்கிறேன். உங்களுக்கு சேம் அளவு வேணும்னா கீழே எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச்சு 1 இன்ச்சு இடம் விட்டுட்டு தான் மார்க் பண்ணணும். சைடில் கரெக்டான அளவு தையலுக்காக 2 இன்ச்சு விடணும். மேலே கரெக்டாக இழுத்து வச்சு ஷோல்டர் கரெக்டான இடத்துல ஒரு மார்க்கு, தையலுக்காக 1/2 இன்ச்சு விட்டு ஒரு மார்க் பண்ணணும். ஸ்கேல் வச்சு கரெக்டாக மார்க் பண்ணிக்குவோம். இந்த ரவுண்டு நீட்டாக ஒரு கோடு போட்டுட்டு ஆம்கோல் அளவு ட்ராயிங் வரைய தெரியலன்னா மேலே இருந்து 3.5 இன்ச்சு இறக்கம் வச்சு அந்த 3.5 இன்ச்சுக்கு நேராக ஒரு மார்க் போட்டு அந்த மார்க்கில் தான் நம்ம ரவுண்டு ஷேப் அழகாக வரையணும். ரொம்பவும் ஈஸியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக கற்றுக்கிறவங்களாம் கற்றுக்கலாம். ரொம்பவும் அழகாக இருக்கும். நம்ம தைக்கும் பொழுது குடஞ்சி வெட்டிக்கலாம். இப்போ நான் உள்பக்கமாக குடஞ்சி வெட்டலை, துணி பத்தலைன்றதுனால அதில் ஜாயிண்ட் போட்டிருக்கிறேன்.